அங்கே சமக்கு கொடுக்காதரா. போங்கப்பா. crazy guys, holy shit, don't do that. பாத்தீங்களா? wow, amazing. elephant spotting manifest ஆயிடுச்சு. யோசிச்சுன்னு வந்தது, கஷ்டப்படுத்தாதீங்க, பார்த்து விட்டுருங்க, இட்ஸ் நாட் சேஃப். வாங்க முன்னாடி போயிடலாம். கொஞ்சம் ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். ஆசைக்காக நிற்க வச்சோம், எடுத்துக்கணும். ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும், அதுவும் இம்பார்ட்டண்ட். ஸோ கிளம்பிட்டே இருக்கணும். ஃபாரஸ்ட்டில் வந்து நிற்க வைக்கக்கூடாது வண்டியை. ஓகே, எலிஃபண்ட் ஸ்பாட்டிங் முடிஞ்சிச்சு கைஸ். அப்பா போதும்மா. நினச்சி கூட பார்க்கல நாங்கள். ஆக்சுவலி குட்டிங்க, அது குட்டி. நான் சும்மா கொஞ்சம் இப்படி நின்று அப்படி பார்த்த உடனே அது இது பண்ணிச்சு பார்த்தீங்களா, அந்த தும்பிக்கையை அட்டாக் பண்ணுற மாதிரி திரும்பிச்சு. அது ஃப்ரீயாக விட்டுருணுங்க அதுங்களை. அது மாதிரி பண்ணுறது கூட தப்பு தான். அது அங்கே நிற்கிறது அதெல்லாம் வந்து ரொம்ப தப்பு. பட் என்ன பண்ணுறது, ஆசை யாரை விட்டுச்சு, நிற்க வச்சிருது. எங்கே பாருங்க கைஸ், இதெல்லாம் பாருங்களேன். வாவ், இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல்ல. என்ன சொல்கிறதுங்க இதெல்லாம். மக்கஸ், ஐ திங்க் அவ்வளோதான். இதுக்கு மேலே வந்து அனிமல் சைட்டிங்கெல்லாம் எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா நல்லது. இல்லை வெறும் எருமை தான். எருமைகள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். தரரீரா தரரீரா எருமைகள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். நாரதீரா ஹரரவீரா. அவ்வளோதான். இதுக்கு மேலே வந்து மோஸ்ட்லி ஐ திங்க் கீழே இறங்கிட்டு இது ஊட்டி ரோடு கிடச்சிட்டோன்னு நினைக்கிறேன் நமக்கு. இதுக்கு மேலே செம்ம ரோடு கைஸ். ஆனால் இது அந்த பக்கம் கூட ஃபாரஸ்ட் ரூட்டு போயிருக்கேன் நான். லாஸ்ட் டைம் போனோம் பாருங்கள், ஃபஸ்ட் ரைடு முத்தத்தி. அது கூட ஒரு ஃபாரஸ்ட் ரூட்டு தான். பட் ரோடு வந்து அவ்வளோ மோசமாக இருக்கும். அங்கே கொஞ்சம் கூட ரோடு போட்டு வச்சுருக்க மாட்டான். பட் அது கம்பேர் பண்ணால் இந்த ரோடு வந்து எவ்வளோ பெட்டர். எவ்வளோ பெட்டர் இல்லை, தி பெஸ்ட்டு. எவ்வளோ பெட்டர்னு சொல்லிட்டேன் பாருங்க. நான் தி பெஸ்ட். அவ்வளோ அழகாக இருக்குது ரோடு. ஹம்ஸ் கூட கரெக்டான இடத்துங்களில் மட்டும் வச்சுருக்காங்க. இதெல்லாம் நான் மலை மாடுங்க. இதெல்லாம் மலை மாடு தான். ஓஹோ, வர்ற மாதிரி கிளைமேட், வர்ற மாதிரி கிளைமேட், வர்ற மாதிரி கைஸ், வர்ற மாதிரி இருக்குது கிளைமேட்டு. அவ்வளோதான், ஃபாரஸ்ட் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து ஊட்டி மலை பியூட்டி ஏற போகிறோம் மேலே. ஸோ கைஸ், மசின்குடி என்ட்ரு ஆகிட்டோம். இப்போ வந்து எங்கன்னா நிற்க வச்சு என்னோடய கோப்ரோ பேட்டரியை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அது வந்து வெரி இம்பார்ட்டண்ட். மேலே போக போக மழை கிழ வந்துச்சுன்னா எங்கேயாவது நிற்க வச்சு இது பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பேட்ரி. எஸ், ஓகேவா, கிளம்பலாமா? டைம் இஸ் 12:41 அண்ட் another 1 hour to reach. 29 kilometers தான் இருக்குது. 1 hourலாம் ஆகாது. பட் பார்க்கலாம், ஹேர்பின் பென்ஸெல்லாம் இருக்கிறதுனால. ஆஹாஹாஹா கைஸ், இது தான் ஆக்சுவலி வந்து கல்ஹாட்டி ரோடு நினைக்கிறேன். கிளைமேட்டே அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்களேன். கல்ஹாட்டி ரோடா இது தான்? இருங்க, மேப்பில் ஒரு முறை பார்த்துக்கிறேன். முன்னாடி போய் பார்க்கலாம் இருங்க. ஸோ ஊட்டிக்கு போகிற என்ட்ரன்ஸே இது தான். இப்போ வந்து ஃபுட் ஹில்ஸ் வந்துடும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். மசின்குடி, ஊட்டி மைசூர் ரோடு மசின்குடி. இங்கே என்ன பாஷை? தமிழ் தான், தமிழ்நாடு தான்ல. முதுமலையிலே வந்து நம்ம தமிழ்நாடு என்ட்ரு ஆகிட்டோம். ஸோ அதனால் தமிழ் தான் இங்கே பேசுவாங்க. ஸோ ஓகே கைஸ், வேறு யாராவது பைக்கர்ஸ் கொஞ்சம் பார்த்தாங்கன்னா பேசுகிறதுக்கு இது பண்ணுறதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். பார்க்கலாம் இருங்க, ஊட்டியில் யாராவது புது ஃப்ரெண்ட்ஸ் கேட்சப் ஆகுறாங்களா பார்க்கலாம்.
சடனாக மழை வந்துடுச்சுன்னா என்னால் கண்டினியூ பண்ண முடியாது கைஸ். பிகாஸ் மீடியா மாடு போட்டிருக்கேன் கோப்ரோ மேலே. அது வந்து வாட்டர் ப்ரூஃப் இல்லை. இந்த கேமரா அட்லீஸ்ட் வாட்டர் ப்ரூஃப், ஏன்னா மேலே எதுவுமே மவுண்ட் எதுவுமே போடல, வாட்டர் ப்ரூஃபாக இருக்குது. பட் இந்த கேமரா மெயின் கேமரா வந்து இது இல்லை, வாட்டர் ப்ரூஃப் இல்லை, மீடியா மாடு இருக்கிறதுனால. ஸோ இமீடியட்டாக அதை கழட்டி வைக்கணும். எல்லாமே மற்றதெல்லாம் ரெயின் கவர் போட்டிருக்கேன். இந்த ஜாக்கெட் வந்து வாட்டர் ப்ரூஃப் தான், பட் இருந்தாலும் பேண்ட்டெல்லாம் வந்து வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. கண்டிப்பாக இது போட்டே ஆகணும் நான். ரெயின் கோட் பார்த்தீங்கன்னா வேறு அந்த இந்த பேக்கில் இருக்குது, பேக் பேக்கில். ஓஷோ, ஓ மை காட், என்ன கைஸ் இது? மங்கூஸ் இட்ஸ் மங்கூஸ் கைஸ். அதுதான் பாம்பு கூட வந்து சரியான சண்டை போடுற ஒரு ஆனிமல். அது எப்படி பார்த்துச்சு பார்த்தீங்களா? அது ஓகே, 3 ஆனிமலை ஸ்பாட் பண்ணிட்டோம். மங்கூஸ் நான் இதான் ஃபஸ்ட் டைம் கிட்ட பார்க்குறேன். எனக்கு இந்த ரோடு தான், வேறு எதுவும் இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் த ரோட், நத்திங் எல்ஸ். டைம் ஆச்சு கைஸ், 1 மணி ஆயிடுச்சு. 1:37 தான் ரீச் ஆகும் போல் தெரியுது. 20 கிலோமீட்டர் இன்னும் ஊட்டி, இன்னும் மேலேயே ஏறல நம்ம. இப்போது ஹேர்பின் பென்ஸ் இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஸ்டார்ட் ஆகிடும் நினைக்கிறேன் முன்னாடி. ஸோ ஸ்டார்ட் ஆன பிறகு அடிச்சிடலாம், ஒரு ஸ்ட்ரெச்சாக அடிச்சிடலாம். அப்படியே மழை வரக்கூடாது, அவ்வளோதான். அதை தவிர்த்து வேறு எதுவும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா இந்த ஃபுல் கம்ப்ளீட் ரைடே வந்து இந்த இதுக்கு தான். இவ்வளோ தூரம் பெங்களூர்லேருந்து இவ்வளோ தூரம் வந்து இந்த ஸ்ட்ரெச்சை எடுக்க முடியாமல் போயிடுச்சுன்னா கஷ்டம் இல்லையா? அதனால இதை நான் எடுத்துக்கணும், இது கண்டிப்பாக. அதனால சொல்கிறேன். வேற மாதிரி போங்க, வேற மாதிரி ஹம்பை ஏறி இறங்கி போகலாம். ஓகே, மலை ஏற போகிறோம். ஓகே, டார்க். உதகை சப்டிவிஷன் ஸ்டார்ட்ஸ் கைஸ். டோட்டல் என்டையர் ரைட்லேயே பார்த்தீங்கன்னா 2 ஸ்டாப்ஸ் தான். ஃப்ரம் பெங்களூர் டு ஊட்டி ஜஸ்ட் 2 ஸ்டாப்ஸ் எடுத்திருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒன்று, அந்த தண்ணி குடிக்கிறதுக்கு ஒன்று, அதுக்கப்புறம் வெறும் கோப்ரோ சேஞ்ச் பண்ணுறதுக்கு. அதெல்லாம் ஸ்டாப்னு கன்சிடர் பண்ண முடியாது, பேட்டரி சேஞ்ச் பண்ணுறதுக்கு மட்டும். அது ஒரு 2 டைம்ஸ் நிறுத்தியிருப்பேன். பட் இது இல்லை, வண்டியிலே உட்காந்து தான் சேஞ்ச் பண்ணுது. ஸோ வண்டியிலேருந்து இறங்கி ஒரு ரெஸ்ட் எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்டாப்ஸ் ஃப்ரம் பெங்களூர் டு ஊட்டி, தட்ஸ் ஆல். அதுக்கு மேலே எடுக்கல. கையெல்லாம் சரியான வலி, ஷோல்டர் பெயின். ஆஹா, குளிர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு கைஸ், குளிர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இங்கேயே எப்படின்னா மேலே போனால் எப்படி இருக்கும் பாருங்கள். இந்த ஜாக்கெட் போட்டுன்னு இந்த மாதிரி குளிருது. ஷோ, ஐ திங்க் சில்லுன்னு தான் இருக்கும் கைஸ் மேலே மோஸ்ட்லி. ஃபஸ்ட்டு ஹேர்பின் பெண்ட் இது எவ்வளோ இருக்குது? ஆக்சுவலி 36 இருக்குது கைஸ். 36 ஹேர்பின் பென்ஸ். இதுதான் கொஞ்சம் எல்லாமே ஸ்டீப்பாக தான் இருக்குது. 36 ஹேர்பின் பென்ஸ். ஸோ 35 out of 36. இது கொஞ்சம் சின்னது. ஓகே, வாவ். வண்டியில் தான் கொஞ்சம் இது இல்லை, இட் இஸ் நாட் டாக்கி எனஃப் to pull me and my bags. 34 of 36. Okay, sama steep irukku guys. 27 of 36. Wow, so amazing. ஷிட் கைஸ், இங்கே பாருங்கள். அதில் மாட்டி விட்டதுனால தொங்கிட்டு வந்துட்டுருக்கு. எப்போ கீழே விழுந்திருக்கு கைஸ். நல்ல வேலை இறங்கி இங்கே பார்த்தேன்.
ஓகே, டைட்டாக இருக்குல்ல? இருக்கணும். ஓகே, சாரி கைஸ், மூச்சு வாங்கிடுச்சு பயங்கரமாக ரெடி பண்ணுறதுக்குள்ளே. வாவ், லுக் அட் திஸ், லுக் அட் திஸ். ஸோ எஸ், கிளம்பாம். டேய், இங்கே சமக் கொடுக்காதரா. ஓஹோஹோ, மேடில் நிற்க வச்சதா? ரிச் ஆயிடுச்சா? பெட்ரோலர் ஆஃப்லேயே வச்சது. ஆன் பண்ணல வண்டி, ஆன் பண்ணாமே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மழை கீழே ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி போயிடலாம். வந்துட்டோம் கைஸ், வந்துட்டோம். 5 more minutes to reach the property. கிட்ட வந்துட்டோம். ஸோ நான் வந்து ஊட்டி ஊட்டினாலே அந்த லெதர் ஜாக்கெட், குல்லா, ஜீன்ஸ், ஷூஸ், பீப்புள் ஒரு மாதிரி ஒரு வைப்பில் இருப்பாங்க. நல்லா வீடுங்களை கூட வந்து அழகாக வச்சுருப்பாங்க, நீட்டாக பெயிண்ட் பண்ணி. ஸோ சீயிங் ஊட்டி ஆஃப்டர் அ வெரி லாங் டைம். 2018 வாஸ் மை லாஸ்ட் விசிட் ஊட்டிக்கு. அதோட இப்போ வரேன் மறுபடியும். நைஸ் கைஸ், த பிளேஸ் hasn't lost its charm. I'm all exhausted, tired now. So room போய் ஃபஸ்ட்டு தூங்க போகிறது தான். இப்போது குளிச்சுட்டு 3 more minutes to reach. கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஊட்டி ரீச் ஆகிட்டேன். ஸோ ரூமை எடுத்தாச்சு, ஃப்ரெஷ்னப்பும் ஆகிட்டேன். ஸோ இதுதான் ரூமு. ஓகே தான், நல்லா தான் இருக்குது. ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் இதுவாக இல்லை. பட் ரொம்ப டிம் லைட்ஸ் தான் போட்டிருக்காங்க ரூமில். பிரைட் லைட்ஸ் எதுவுமே போடல. நோ ஃபேன், நோ ஏசி, பிகாஸ் இட்ஸ் ஊட்டி. பரவாயில்ல. இங்கே வந்து என்னோடய லக்கேஜ் எல்லாம் வந்து இங்கே வச்சுட்ருக்கேன். அண்ட் திஸ் இஸ் மை கபர்ட் அண்ட் டவல் கொடுத்தாங்க. மற்றபடி இந்த பெட் இஸ் பிக். எல்லாம் என்னோடய இதுங்கெல்லாம் வந்து ஆல்ரெடி சார்ஜ் போட்டிருக்கேன். ஸோ இதுதான் என்னோடய ரூம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து என்னோடய ஃபுட்டேஜ் எல்லாம் வந்து லேப்டாப் காப்பி பண்ணிவிட்டு ஒரு லஞ்ச் சாப்பிட்டு மதியம் ரெஸ்ட் எடுக்க போகிறேன். அதை தவிர்த்து வேறு என்ன இருக்குன்னா, நாளைக்கு காலையில் தான் வந்து நான் வந்து ஊட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். ஸோ கூடவே இருங்க, வீடியோ பாருங்கள். சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். யூடியூப் ஆல்கோரிதம்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓகே கைஸ், இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸ்டே சேஃப்.